கோபாலகிருஷ்ணங்கிறது யாரு? அப்பா, கோபாலகிருஷ்ணன்றது என்னோட ஃப்ரெண்டுப்பா. உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்டே இல்லையா? அப்பா, கோபாலகிருஷ்ணன்றது பொண்ணுப்பா. என்ன உளர்ற? அப்பா, கோபாலகிருஷ்ணனோட அம்மா அப்பாவுக்கு குழந்தையே பிறக்கலையாம். குழந்தை பிறந்தா உன் பேரே வைக்கிறேன்னு கோபாலகிருஷ்ண சாமிகிட்ட வேண்டிட்டாங்களாம். பொம்பளை புள்ள பிறந்தன்னு சாமி பேரையே வச்சுட்டாங்களாம். நீ உங்க அம்மா மாதிரியே சமாளிக்க பார்க்காத. சொல்றது பொய், அதுலயும் ஒரு கதை. கெட்டு போயிட்ட. அப்படி உங்க அம்மா மாதிரியே இருக்க. அப்பா, என்ன எல்லாருமே என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் உங்கள மாதிரியே இருக்கேன்னா. நல்லா பேச கத்துக்கிட்ட. என்ன லீலா, துணி மடிச்சு வச்சிட்டு இருக்கியா? ஆமா. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. ஏன்? சும்மா தான் கேட்டேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுற. லீவ் எல்லாம் போட முடியாது. ஏற்கனவே ஃபைல்ஸ் நிறைய பெண்டிங் இருக்கு. முடிச்சு கொடுக்கலன்னா பிரச்சனை. பரவாயில்ல, நீ ஆபீஸ்க்கு போலனா நின்னா போயிட போகுது. நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடு. ஃபைல முடிச்சு கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கறல்ல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆபீஸ்க்கு லீவ் போடுவல, அப்படி நினைச்சு லீவ் போடல. ஏன் இப்படி குதர்க்கமா பேசுறீங்க? வேலை செய்யற இடத்துல நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு லீவ் போட சொல்றீங்க? நாளைக்கு என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு கோவில்ல காது குத்துறாங்க. அதுக்கு நம்ம 2 பேரும் போகணும். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. புருஷன் முன்னாடி 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டு அந்த விசேஷத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? சராசரியான மனுஷன் நினைச்சா அது தப்பு இல்ல. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க இப்படி ஏதாவது பேசி வம்பிழுத்து கடைசில வேலைக்கு போற விஷயத்துக்கே வருவீங்க. இது என்னோட நார்மலான ஆசை தானே. ஆனா நீங்க நார்மலான மனுஷன் இல்லையே. அப்ப எனக்கு இருக்கேன் பைத்தியக்காரன் சொல்றியா? இத வேற நான் என் வாயால சொல்லுமா? அப்பா, என்ன ஜெயா அடிச்சிட்டா. ஏய் ஜெயா, வா இங்க. எதுக்காக அவளை கை நீட்டி அடிச்ச? அடிக்கிற பழக்கம் என்ன அடிக்கிற பழக்கம்? அவ திருப்பி அடிச்சா என்ன ஆகும்? போ, ஒழுங்கா போய் படி போ. மீனா, வா இங்க. கண்ணை தொடச்சிட்டு போய் படி. ஒரு புள்ளைய ஒழுங்கா வளர்க்காம நான் படுற பாடு போதும். இதுங்களையாவது அடிச்சு உதச்சி வளர்த்தாதான் உருப்படும். சரோமா, என்ன பண்ற? வாங்க பாட்டி. எங்க உன் புருஷனை காணோம்? தூங்கிட்டு இருக்காரு பாட்டி. தூங்குறானா? இதான இது பொழுது முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? சூரியன் சுள்ளுன்னு வெயில் அடிக்கிறான். இது கூட தெரியாம உன் புருஷன் தூங்குறானா? இது என்ன கதை? நைட்டு லேட்டா வந்தாரு. டயர்டா இருக்காரு போல இருக்கு. அதான் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. சரோமா, உன் புருஷனை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். அப்பெல்லாம் அவன் என்ன வேலை செஞ்சான் தெரியுமா? 3:30 மணி அடிக்கப்படாது. பொழுது விடிஞ்ச உடனே மார்க்கெட்டேன்னு போயிடுவான். அங்க போய் உண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவான். வந்தாலும் 1 மணிக்கு தான் படுத்து தூங்குவான். மறுநாள் 3:30 மணிக்கெல்லாம் எங்க விடியுது, மார்க்கெட் விடியுதுன்னு போயிடுவான். அங்க போய் அவன் அவ்வளவு வேலை செய்யறதுலயும் மூஞ்சி சுளிப்போ சலிப்போ தெரியவே தெரியாது. இவன் இப்படி வேலை செய்யறத எங்க தெரு ஜனங்கள் எல்லாம் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பாங்க தெரியுமோ? என்ன பாட்டி காலங்காத்தால நீளமா பேசிட்டு இருக்க? அதுலடா கண்ணு மாணிக்கம், ராத்திரி 12 மணிக்கு நீ வந்து படுத்தாலும் பொழுது விடிய 3:30 மணிக்கு எங்க விடியுது, மார்க்கெட் விடியுதுன்னு போயிருவ பாரு. அந்த சுறுசுறுப்பை பத்தி தான் சரோமாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் ஏன் இப்படி படுத்து தூங்குற? என்ன ஆச்சு உனக்கு? எங்க பாட்டி, அதெல்லாம் ஒரு காலம். அப்பெல்லாம் மனசுல ஒரு வெறி இருந்தது. அப்பெல்லாம் நான் எங்க அம்மாவுக்கு மகனா மட்டும் இருந்தேன். இப்பதான் வாழ்க்கைய மாதிரி சின்ன பின்னமா போச்சு. ஏமா சாரோ, இப்ப என்ன ஆச்சுன்னு இவன் இப்படி சலிச்சுக்கிறான்? இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சலு? இவன் என்ன புரிஞ்சுதான் பேசுறானா? கூட பிறந்ததுங்க ரெண்டும்
வாழ்க்கைய கொலைச்சுக்கிட்டு அத சந்தோஷமா எடுத்துக்கிட்டு 2 பிள்ளைகளை எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த முட்டா பயலுக்கு என்னமா கேடு? இவன் ஏன் இப்படி சலிச்சுக்கிறான்? ஆனா ஒண்ணு சரம், இவன் எந்த விஷயத்தை மறந்தாலும் மாறினாலும் பெத்தவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற விஷயத்தை மட்டும் மறக்கவும் மாட்டான், மாறவும் மாட்டான். விடுங்க பாட்டி, அத்தை பேச்சு மட்டும் எடுக்கவே வேண்டாம். பாத்தியா கிழவி, அவ பேசுற பேச்ச எங்க அம்மாவை பத்தி பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க, வேற அர்த்தத்துல தான் சொன்னேன். வேற என்னடி அர்த்தம்? அடே, எதுக்கு இந்த வம்பு நமக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல தானே அவ சொல்றா. சும்மா சப்பக்கட்டு கட்டாத கிழவி. இந்த பாரடி, உன் மனசுப்படியே நானும் எங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கலாம். ஆனா இது எங்க அம்மாவோட வீடு. இது மட்டும் இல்ல, இப்ப நான் கட்டிட்டு இருக்கேனே அதுவும் எங்க அம்மாவோட வீடு தான். எங்க அம்மா எனக்கு சாமி மாறிடி. சாமி பக்கத்திலேயே இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. எங்க இருந்தாலும் சாமி சாமி தான். இனிமே இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்கிட்ட இந்த வீட்லயும் உனக்கு இடம் கிடையாது. எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதான். பாத்தீங்களா பாட்டி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சொல்றாரு? சரி விடு சாரோ, அவன் ஒரு குணங்கட்ட பைய, கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறான். இப்பெல்லாம் இப்படிதான், வீட்டை விட்டு போ, எங்கேயாவது போன்னு அடிக்கடி சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு வேற போக்கிட இல்லன்னு தானே இப்படி எல்லாம் சட்டு சட்டுன்னு பேசுறாரு. சரோ, உன் புருஷன் புத்தி கட்டத்தனமா பேசுறான். அவன் பேச்சுல அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா அது வீண் வேலை. அவனுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது, அதான் இப்படி பேசுறான். ஆமா, இதென்ன புதுசா? இது புரியாம பேசிக்கிட்டு இருக்க? வெண்பா வந்துட்டு இருக்கா. செல்வம் தம்பி, எப்படி இருக்கீங்க? இருக்க, நீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உங்களை பார்த்தும் பல வருஷங்கள் ஆகிப்போச்சு இல்ல? நான் கூட அடிக்கடி உங்களையும் உங்க அண்ணனையும் கடையில வந்து பார்க்கணும்னு நினைப்பேன். என்னமோ தெரியல, அப்படியே தட்டிட்டு போயிடுச்சு. இப்போ உங்களை இங்க பார்த்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆமா, வீட்டுல அம்மா, அண்ணன், தங்கச்சி மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. இந்த 5 வருஷத்துல தம்பி நல்ல காரியங்கள்லாம் நடந்துருச்சு. பழைய கடன்காரங்கள்லாம் அவங்களே மனசு மாறி பணத்தை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தை வச்சு நான் பல பேருக்கு கடனை திருப்பி கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா தம்பி. அப்புறம் வாசு இப்ப கை உண்ட ஆரம்பிச்சிட்டான். ஆபீஸ்ல லோன் போட்டு பணம் கொடுத்தான். அதை வச்சு அப்புறம் இந்த மீதி உள்ளவங்களுக்கெல்லாம் கடனை கொடுத்துட்டேன். அப்புறம் வீட்டு செலவுகளை என் பொண்ணு சக்தி கவனிச்சுக்கிறா. எப்படியோ தம்பி இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம். பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான். அப்புறம் சொல்லுங்க தம்பி. என்ன சொல்றது? என்ன தம்பி, நேரம் ஆயிடுச்சோ? இல்ல, பக்கத்துல போனோம். சரி. தம்பி, ஒண்ணு கவனிச்சிங்களா? இவ்வளவு நேரத்துல ஒரு ஒப்புக்கு கூட என் குடும்பத்துல உள்ளவங்கள எப்படி இருக்காங்க என்னன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்க தோணுச்சா? எனக்கு புரியுது தம்பி. அப்படி விசாரிச்சா சக்தியும் சேர்த்து விசாரிக்கணும். அதை ஒதுக்கிட்டு விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல. அதனால மொத்தத்துக்கு எதுவுமே கேட்காம ஒதுங்கி போறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க. தம்பி, உங்களை நான் ஒன்னும் தப்பா சொல்லல தம்பி. நீங்க உங்க குணத்துல திடமா இருக்கிறீங்க. ஆனா என் பொண்ணுதான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அவ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்கா. தம்பி, பார்க்கலாம் தம்பி. எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு நம்பிக்கை தான். காலப்போக்கில் எல்லாமே மாறும்னு
நான் நம்புறேன். என்னைய ஏமாத்தினவங்களே மனசு மாறி பணத்தெல்லாம் திருப்பி தரலையா, அது மாதிரி உங்க மனசும் காலப்போக்கில் மாறும். அப்படி இல்லாட்டி என் பொண்ணு சக்தி மனசாவது என்னைக்காவது மாறும்ல. உங்க 2 பேர்ல யார் மனசு மாறினாலும் பிரச்சனை தீரும்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு தம்பி. சரி தம்பி, உங்களை ரொம்ப நேரம் நிக்க வச்சு பேசிட்டேன். நான் புறப்படுறேன். வரட்டுமா? மாமா டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன் மாமா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிம்மா. ஏப்பா, நேத்து உங்க மருமகிட்ட அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னல, கொஞ்சமாவது காதுல வாங்கினால? என்னத்தடா காதல வாங்கல? அதான் எல்லாத்தையும் நேற்று ராத்திரி வழக்கமா சொல்லிருச்சுல. தான் ஏன் வர முடியல காரணத்தையும் சொல்லிருச்சுல. இந்த பதில் சொல்றது, காரணம் சொல்றது, இதெல்லாம் உங்க மருமகளை மிஞ்சறதுக்கு யாராவது முடியுமான்னு நினைக்கிறீங்க? அவளை வக்கனையா சொல்லுவா. டேய், வீம்புக்கு வர முடியலன்னு சொன்னா தப்பு. நான் வர முடியாததுக்கு காரணத்தை விளக்கமா சொன்னதுக்கு அப்புறம் அதுல என்ன குத்தத்தை கண்டுபிடிச்ச? இத போய் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. லீலா, என்ன முடிவு பண்ண? அதான் நான் நேத்தி சொல்லிட்டேனே, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு. மறுபடியும் கேட்டா நான் என்ன சொல்றது? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. லீலா, உனக்கு தாம்மா போன். ஹலோ, சொல்லு வேணு. அப்படியா? சரி. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே. என்ன? என் வேலையை முடிச்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருந்தேன். அவளும் இப்ப சரின்னு சொல்லிட்டா. எனக்காக லீவும் சொல்லிடுறாளா. அதனால நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். நிஜமாவா சொல்ற? என்ன இதுல ஏதாவது குத்தத்தை கண்டுபிடிக்க போறியா? ஏமா இவன் சொன்னாங்கிறதுக்கு நீ ஆபீஸ்க்கு லீவ் எல்லாம் போட்டுக்கிட்டு? அது இல்ல மாமா, என்னோட வேலையை மனசுல வச்சுட்டு தான் நான் முடியாதுன்னு சொன்னேன். காலையில வினுக்கு போன் பண்ணியிருந்தேன், இந்த விஷயத்த சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. சரி, இவர் ஆசைப்படி நடப்போமேன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்ல மாமா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இவரை அனுசரிச்சு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இவர் தான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார். போய் கடையை திறந்து வைங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வரேன். நல்ல நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாளா? எல்லாரும் வந்தா. எல்லாரும் வந்துட்டானா ஆரம்பிச்சிருவோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நமஸ்காரம். வணக்கங்க. இந்த கோயில் பூஜை விஷயமா காய்கறி வேணும்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தேனே, சொல்லலையோ? இல்ல, நீங்க சொல்லிருந்தீங்க. பையன் குறிச்சிக்காம விட்டுட்டான். சரி, கோயில் விஷயம் தவறு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நானே நேர்ல வந்தேன். லிஸ்ட் இருந்தா கொடுங்க, நான் பார்த்து கரெக்டா. இங்க தானே வச்சிருந்தேன். இந்தாங்க, புதன்கிழமை 7 மணிக்கு நீங்க இங்க இருக்கணும். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. புதன்கிழமை விடிய காலையில 5 மணிக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆகட்டும். இப்பதாண்டி தெரியுது. அப்பவே நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன், என்னடா நம்ம கூப்பிட்டது கிளம்பி வராளேன்னு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே எல்லாம் தெரியுது. ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு நீங்க பாட்டுன்னு பேசாதீங்க. அதான் நீ திட்டப்பட்டபடி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இது கோவில். இங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம்.
தற்செயலா நடக்கிறதுக்கெல்லாம் நீங்க காரணம் கண்டுபிடிச்சு ஏதாவது பேசாதீங்க. முதல்ல உள்ள வாங்க. சும்மா நடிக்காதீ. அதான் நீ தேடி வந்தவன் இதுல நிக்கிறான்ல, போய் கொஞ்சம் கொலா விட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. அடச்சீ. உன்னெல்லாம் உயிரோட விடக்கூடாதுடி. ரவி, என்ன பிரச்சனை? ஏன் வந்த இடத்துல இப்படி அடிக்கிற? ஆடா போயா, உன் விசேஷத்துக்கு என்னதான் கூப்பிட்டுன்னு பார்த்தா கண்ட காளி பசங்க எல்லாம் கூப்பிட்டுருக்க. என்ன ரவி பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் எதுக்கே கூப்பிட்ட? அவன் எதுக்கே இங்க வரணும்? என்ன நடக்குதுங்க? ஏன் ரவி தேவையில்லாம உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. நீ விசேஷத்துக்கு கூப்பிட்டோன்னு என் பொண்டாட்டி கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தேன். என்னைய உளறங்கிற? உன்ன மாதிரி தரங்கட்ட விசேஷத்துக்கு வந்த மாதிரி என்னதான் என் செருப்பால் அடிக்கணும்? ஆமாயா, நான் தரங்கட்ட வந்தான். உன்னை ஒரு மனுஷனா மதிச்சு என் பொண்ணு காது ஊத்து கூட்டம் பாரு. நான் தரங்கட்ட வந்தான். ஆனா ஓ மாதிரி ஆளுகள் அங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு தான் அசிங்கம். நீ வர வேணாம், புறப்படு. வந்துட்டாங்க. யோ ஆட்டோ எடியா, எடியா. யோ இறங்கியா. யோ எடியா, இறங்கியா. முதல்ல இறங்க போறியா இல்லையா? இறங்கியா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? அந்த பொண்ணை போட்டு அந்த அடி அடிக்கிற. இவங்க மட்டும் என் தங்கச்சியாவோ இல்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணாவோ இருந்திருந்தா இந்த அடி அடிச்சதுக்கு உன்னை இதே இடத்துல தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிருப்பேன். நீ எல்லாம் யோ விலகிய வந்துட்டான். உன்னை ஏத்திட்டு வந்த பாவத்துக்கு இந்த வண்டியை பனாயில் போட்டு தான் கழுவணும். போயா. ஏய் ஆடி. ஏன் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு? ஐயே, காய்கறி வேக மாட்டேன் நான் சொல்ல போது. நீ போய் வேலையை பாரு, போ. நான் வெட்டிக்கிறேன். ஓடி நான் பாத்துக்கிறேன். எப்படி? ஏய், எதுக்கு நீ சிரிக்கிற? ஏன் மாமா இப்படி கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறீங்க? அதெல்லாம் விடு. எவ்வளவு அழகா காய்கறி நறுக்கிருக்கேன் பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? ஓஸ் மாமனுக்கு அருவா மட்டும் இல்ல, அருவாமனையும் நல்லா பிடிக்க தெரியும். ஏன் மாமா நறுக்கிட்டு வந்ததுதான் வந்தீங்க, இப்படி எல்லாத்தையும் ஒன்னா அள்ளி போட்டு கொண்டு வருவீங்களா? எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தானே கொதிக்க வைக்க போறேன். சரிதான். இங்க பாரதனும், என் கையால காய்கறி நறுக்கிருக்கேன். இந்த ஊரே மணக்க போகுது, சாம்பார் மனம். மொத்தத்துல நாங்க இன்னைக்கு பட்னி. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கியடி. ஏமாமா என்ன இதெல்லாம் பண்ணிட்டு விடுங்க. ஏய், நான் என்ன பெரிய கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்குறேன்? காலை சீக்கிரம் இருந்துச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு. வீட்டுல சும்மா தானே இருக்கேன், அதான் உனக்கு ஒத்தாசையா இருக்கலாமேன்னு. இதனால என்ன போஸ்ட் கிரீடம் கீழே இறங்கிற போது? ஏமாமா நீங்களே உங்களை குறைவா பேசிக்கிறீங்க. நீங்க ஒண்ணும் சும்மா இல்ல. நாம எந்த விதத்திலயும் ஒண்ணும் குறைஞ்சு போகல. நம்ம நல்லா தானே இருக்கோம். நீங்க என்ன சும்மாவா இருக்கீங்க? உங்க அளவுக்கு நீங்க ஒரு வேலை பார்க்க தானே செய்றீங்க. அப்புறம் என்ன மாமா? பாக்குறேன், நானும் ஏதோ வேலை பாக்குறேன். ஆனா அந்த வசதி எதுக்குமே நான் காரணம் இல்லையே. மாமா இதுக்கெல்லாம் நீங்க நேரடியா காரணம் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த குடும்பம் இப்ப ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு நீங்க தான் மூல காரணம். மாமா நீங்க என்ன கட்டிட்டு என்ன மட்டுமா தாங்குறீங்க? ஒரு சமயம் என் கூட பிறந்தவங்க, என் அப்பா எல்லாரும் தானே தாங்குறீங்க. அதனாலதான் மாமா சொல்றேன், நம்ம வீட்டோட வளர்ச்சியில உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. நீங்க இல்லாம ஒண்ணு இதெல்லாம் வந்துடல. இன்னைக்கு பவானி இந்த அளவுக்கு வந்திருக்கான்னா அதுல அப்பாவுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இதுல நிறைய பங்கு இருக்கு. அத பத்தி நினைச்சா எனக்கு பெருமைதான்.
பெருமைப்பட்டுக்கடி, நல்லா பெருமைப்பட்டுக்க. இந்த வீட்டு வேலையெல்லாம் உங்களோட ஒத்தாசையா இருக்கனே அதுக்கு, உங்க கூட சமையல ஒத்தாசையா இருக்கனே அதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து பெருமைப்பட்டுக்க. என்ன 2 பேரும் தனியா சிரிக்கிறீங்க? சொன்னா நானும் சிரிப்பேன்ல. மாமா, இன்னைக்கு இந்த வீடு இப்படி இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட தூண்கள் காரணமா. அதுல நான் ஒரு முக்கியமான தூணா தானும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சும்மா இருங்க அப்பா, இவர் வர ரொம்ப உளறாருப்பா. அப்படியா? என்ன மாதிரி வயசாகுது போல் இருக்கு, உளர ஆரம்பிச்சுட்டேன். எந்திரடி எந்திரடி. ஏண்டி நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லுவேன், வழிய வந்து வரேன்னு சொன்னப்போ எனக்கு டவுட். போன் வந்ததுன்னு சொல்லி டிராமாவை போடுற. என்னடி திட்ட வச்சிருக்கீங்க 2 பேரும்? சொல்லுடி. சொல்ல நான் என்னது சொல்றது? எல்லாம் தற்செயலா நடந்தது, அவ்வளவுதான். ஒன்னே போடுவேன். உன் மனசுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. என்னாச்சா? நல்லா வந்து கட்னி அவன் வீட்டுல பொண்ண கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, 2 பொண்ணை வேற பெத்தாச்சு. ஆனா உன் மனசுல என்னமா திட்டத்தை வச்சிட்டு இருக்க? என்னையா பேச்சு? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லாவா இருக்கா? உன் பொண்ணு பண்றது நல்லாவா இருக்கு? அத முதல்ல கேளியா. மாப்பிள்ளை என்ன கூப்பிடாத. நான் உன் மாப்பிள்ளை கிடையாது. நேரா செல்வம் இருக்கிற இடத்துக்கு போய் அவன மாப்பிள்ளைன்னு கூப்பிடு. என்னங்க பேச்சு? ஏன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி காது புத்துற? ஏயா நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னவ ஒரு போன் வந்தானே வரங்கறா. அங்க போனா செல்வம் இருக்கான். அப்புறம் 2 பேரும் பேசி வச்சிட்டு தான வந்திருக்கணும். அச்சச்சோ, கேட்கவே காது கூசுது. கேட்கறதுக்கு உனக்கு காது கூசுது இல்ல? நேர்ல பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? மாப்பிள்ளை, என்னையா கொடுமை இது? அப்பா முதல்ல இங்க இருந்து போங்கப்பா. இருமா போங்கப்பா. இருமா, தயவு செஞ்சு போங்கப்பா. சொல்றேன்ல போங்கப்பா. இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேன்னா அது காரணமே நீங்கதான். போங்கப்பா போங்கப்பா. போங்க இங்க இருந்து. நீங்க முதல்ல கிளம்புங்க. போங்க. ஏய் வாடி. என்னடி உங்க அப்பா முன்னாடி அசிங்கப்பட்டு போயிரும் கூசுதா? உன் தப்பெல்லாம் வெளியில தெரிஞ்சிரும் பயமா? அடச்சே, உங்க நிழல் கூட எங்க அப்பா மேல படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கோமா பேசுற மாதிரி பேசி எங்க அப்பா அடிச்சேன். லீலா, லீலா, என்னம்மா இங்க நடந்துகிட்டு இருக்குது? அப்பா நீங்க எதுக்கு வந்தீங்க? போங்கப்பா. இப்ப எப்படி போக முடியும்? முதல்ல கிளம்புங்கப்பா. எப்படிமா? இவர் கோவத்துல ஒன்னேதான் பண்ணிட்டாருன்னா? அப்பா பாத்தீங்களா? இவரால தனியா நிக்க கூட முடியல. இவரை சமாளிக்கிறதோட எனக்கு பெரிய விஷயம் இல்லப்பா. இவ்வளவு நாளா நான் இவரை சமாளிச்சு இங்க வாழ்ந்துட்டு இருக்கேனா உங்களுக்காக, உங்க வார்த்தைக்காகப்பா. உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் நான் இவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்.